ரீகேப். ஹாரி, ரான் ஃபிரான்சேயோட முதல் டிவினேஷன் கிளாஸை கிரவுண்ட் ஃப்ளோரில் அட்டென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. எதையும் அவர் ஒரு தெளிவாக சொல்லவே இல்லை. கிளாஸ் முடிஞ்சு அவங்க வெளியே போகும்போது ஹாரி அவர் தனியாக கூப்பிட்டு ஹேக்ரிட் செய்கிறது வேலை செய்யலைன்னோ அதை கைவிட்டுற மாதிரி எச்சரிச்சேன்னோ சொல்லி ஹாரி கிட்ட சொல்லுறாரு. சாப்டர் 27 பார்ட் 2. குவிப்லரில் அவனோட இன்டர்வியூ வந்து அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. மார்ச் முடிஞ்சிருது, ஏப்ரலும் ஆரம்பிக்குது. அவனோட வாழ்க்கையில் இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதிகரிச்சுட்டே போன மாதிரி இருக்குது. ஹாரியால் ஹேக்ரிட் கிட்ட ஃபிரான்சேயோட வார்னிங்கை கொடுக்கவே முடியல. ஏன்னா அம்பிரிட்ஜ் எல்லா கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸையும் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதனால் ஹாரி ஒரு நாள் கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் அவனோட புக்கை விட்டுட்டு வந்ததா சொல்லிட்டு திரும்ப போய் ஹேக்ரித்தை தனியாக பார்த்து ஃபிரான்சே கொடுத்த வார்னிங்கை சொல்லறான். ஹேக்ரித் ஹாரியை பார்க்குறாரு. அவரோட முகம் வீங்கி போயிருக்கு. கண்ணு ஒன்றில் ரத்தம் கட்டி போயும் இருந்தது. ஃபிரான்சே நல்லவர் தான், ஆனால் அவருக்கு இதை பற்றி எதுவும் புரியாது. நான் செய்கிறது சரியாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. ஹேக்ரித், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அம்பரிட்ஜ் ஏற்கனவே ட்ரெலானியை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி உங்களையும் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். வேலையை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நிறையவே இருக்கு. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாத ஹாரி, திரும்ப கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரித் சொல்லுறாரு. ஹாரியும் வேற வழி இல்லாமல் ஹேக்ரிதோட வீட்டில் இருந்து இப்போ காசில் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். மீன்வாயில் இப்போது ஹெர்மைனி மாதிரியே எல்லா டீச்சர்ஸும் அவங்களோட அவுல் எக்ஸாம்ஸ் கிட்ட வர ஆரம்பிக்குதுன்னு எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுறாங்க. எல்லா 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலாக ஹேனா ஆபர்ட் ஹெர்பாலஜி கிளாஸில் இருக்கும்போது அவள்ஸ் எக்ஸாம்ஸை எழுத முடியும்னு அவன் நினச்சது ஒரு முட்டாள்தனம். அவள் இப்போவே ஸ்கூலை விட்டு போகணுன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் மேடம் பாம்ஃப்ரே அவளுக்கு ஒரு காமிங் ட்ராட்டை கொடுத்துருந்தாங்க. டிஏ லெசன்ஸ் மட்டும் இல்லைன்னா ஹாரியோட வாழ்க்கை ஹாக்வர்ட்ஸில் ரொம்பவே சோகமாக தான் இருந்திருக்கும். அவன் ஸ்கூலில் இருக்கிறதே ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்டில் அவன் டிஏ கிளாஸஸ் நடத்துகிற அந்த ஒரு சில மணி நேரத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கு டிஏ கிளாஸில் அவன் சுற்றி இருக்கிற டிஏ மெம்பர்ஸை பார்க்குறான். ஹாரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் ரொம்பவே நல்லா முன்னேறிட்டாங்க. அம்பிரிட்ஜ் நிறைய டிஏ மெம்பர்ஸ் அவங்களோட அவுல்ஸ் எக்ஸாமில் அவுட்ஸ்டாண்டிங் வாங்கும்போது என்ன யோசிப்பாங்களோ அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். அவங்க இப்போது பேட்டர்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ரொம்பவும் ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் பேட்டர்னஸ் சாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹாரி அவங்க எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுறான். கிளாஸ் ரூமில் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். டிமென்டர் மாதிரியான ஒரு ஆபத்து அவங்க பக்கத்தில் இருக்கும்போது பேட்டர்னஸ் சாமல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத அவன் அவங்களுக்கெல்லாம் நினைவூட்டுறான். ஓ, நீ பயமுறுத்தாத அப்படின்னு சோ சொல்லுறா. அவளோட ஸ்வான் ஷேப்டு பேட்டர்னஸ் ரூமை சுற்றி வருது. அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவள் சொல்லுறா. அது அழகாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அது ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். நமக்கு இப்போ ஒரு போகாட் தான் தேவை. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த போகாட் ஒரு டிமென்டராக மாறிடும் நான் பேட்டர்னஸை கான்ஜர் பண்ணும்போது அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஆனால் அது ரொம்ப பயமாக இருக்குமே அப்படின்னு லாவெண்டர் சொல்லுறா. என்னால் இன்னும் அதை பண்ண முடியல அப்படின்னு அவளோட வாண்டை ஷேக் பண்ணிட்டு சொல்லறா. அவளோட வாண்டில் இருந்து சில்வர் கலர் புகை தான் வருது. நெவிலோட வான்லேயும் அதே மாதிரி தான் சில்வர் கலர் ஸ்மோக் வருது. அவனோட முகம் இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கு. நீ ஏதாவது சந்தோஷமாக நினைக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நான் ட்ரை தான் பண்ணுறேன் அப்படின்னு நெவில் சொல்லறான். அவனோட முகத்தில் பயங்கரமாக வேர்த்து போய் இருந்தது. ஹாரி, எனக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீமஸ் சொல்லறான். சீமஸோட முதல் டிஏ மீட்டிங் இது தான். லுக், ஆனால் அது போயிடுச்சு. ஆனால் அது டெஃபினட்டாக அதுக்கு நிறைய முடி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு அவன் சொல்லறான். ஹெர்மைனியோட பேட்ரனஸ் ஒரு சில்வர் கலர் ஆட்டர், அது அவளை சுற்றி வருது. இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹெர்மைனி அதை பார்த்து சொல்லறா. அந்த நேரத்தில் ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்டோட கதவை திறந்து மூடுது. ஹாரியால் யார் உள்ளே வந்தான்னு பார்க்க முடியலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து கதவு பக்கத்தில் இருந்த நிறைய பேர் அமைதியாக ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவனோட ரோப்ஸை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஹாரி குனிஞ்சு பார்க்குறான். டாபி அங்கே நிற்குது. ஹாய் டாபி, நீ என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஹாரி கேட்குறான். அந்த எல்ஃபோட கண்கள் இப்போது பயத்தில் பெருசாக இருக்குது. அது நடுங்கிட்டு வேற இருக்குது. ஹாரி போட்டர் சார் ஹவுஸ் எல்ஸை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு டாபி உங்களை வார்ன் பண்ண வந்துச்சு அப்படின்னு அது சொல்லுது. அது சொல்லிட்டு வேகமாக
தலையை போய் செவத்தில் இடிக்க பார்த்துச்சு. ஹாரிக்கு ஏற்கனவே டாபியோட ப்ராக்டிஸ் தெரிஞ்சனால வேகமாக அவன் அதை பிடிச்சிடுறான். அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு டாபி அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஹாரி பாட்டர் அவங்க அப்படின்னு அது சொல்லுது. டாபி இப்போது அதோட தலையை கையால் இடிக்க ட்ரை பண்ணுது. யார் அவங்க டாபி அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே தெரியுது அந்த அவங்க அம்ரஜா இருக்கலாமா அப்படின்னு. அம்ரஜா அப்படின்னு ஹாரி கேட்குறான். டாபி ஆமாம் அப்படின்னு தலையாட்டுது. அதுக்கப்புறம் அதோட தலையை ஹாரியோட காலில் இடிக்க ட்ரை பண்ணுது. அவங்களுக்கு என்ன டாபி, அவங்க இதை பற்றி டிஏவை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அதோட முகத்திலேயே தெரியுது அதுதான் போலன்னு. அவங்க இங்கே வராங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். டாபி வேகமாக கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சது. எஸ் ஹாரி பாட்டர் எஸ் அப்படின்னு அது சொல்லுது. ஹாரி நிமிர்ந்து டிஏ மெம்பர்ஸை பார்க்குறான். எதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓடுங்க அப்படின்னு அவன் சொல்லுறான். அவங்க எல்லாரும் எக்ஸிட்டை நோக்கி ஓடுறாங்க. ஹாரியால் எல்லாரும் ஓடுறத கேட்க முடிஞ்சது. ஹாரி நீயும் வா அப்படின்னு ஹெர்மைனி கத்துறா. ஹாரி டாபியை தூக்குறான். ஏன்னா அது இப்போது தலையை தரையில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. டாபி இது ஒரு ஆர்டர், நீ திரும்பவும் கிச்சனுக்கு போ, மற்ற எல்ஸோட இரு. அவங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீ இல்லைன்னு போய் சொல்லு. நீ உன்னை ஹர்ட் பண்ணிக்க கூடாது, இது ஒரு ஆர்டர் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஹாரி டாபியை தூக்கிட்டு ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து அங்கே வாசல்கிட்ட விட்டுடுறான். அவன் வேகமாக ஓடுறான். அவன் லெஃப்ட் சைட் பார்க்குறான், ரைட் சைட் பார்க்குறான். எல்லாரும் கீழே போகிறத அவனால் பார்க்க முடிஞ்சது. அவன் ரைட் சைட் ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு பாய்ஸ் பாத்ரூம் இருக்குது. அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னா ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவனோட கால் தடுக்கி அவன் கீழே விழுறான். ஒரு 6 அடி ஸ்கிட் ஆகி கீழே டம்முன்னு விழுந்துடுறான். யாரோ அவனுக்கு பின்னாடி சிரிக்கிறாங்க. அவன் திரும்பி பார்க்குறான். அங்கே இருந்த ஒரு அக்லியான டிராகன் ஷேப்டு வேஸ்க்கு பின்னாடி இருந்து மால்ஃபாய் எந்திரிச்சு நிற்கிறான். ட்ரிப் ஜிங்ஸ் பாட்டர், ஹேய் ப்ரொஃபஸர் இங்கே நான் ஒருத்தனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுறான். அம்ரிஜ் அங்கே தூரத்துலேருந்து ஓடி வராங்க. அவங்களோட முகத்தில் ஒரு பயங்கரமான ஸ்மைல் இருக்குது. அவனே தான், எக்ஸலண்ட் ட்ராக்கோ எக்ஸலண்ட், ஓ வெரி குட், 50 points to ஸ்லிதரின். நான் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன், எந்திரி பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஹாரி எந்திரிக்கிறான். ஹாரி இதுக்கு முன்னாடி அம்ரிஜை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை. ஹாரியோட கையை பிடிச்சிட்டு வா என்னோட நடா அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அப்புறம் அவங்க மால்ஃபாயை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் உன்னால் பிடிக்க முடியுதான்னு பாரு ட்ரேக்கோ, அண்ட் லைப்ரரியில் போயும் பார்க்க சொல்லு, பாத்ரூம்ஸையும் செக் பண்ண சொல்லு, யாராவது மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பிடிக்க சொல்லு, மிஸ் பார்க்கின்சன் கேர்ள்ஸ் பாத்ரூமில் போய் பார்க்கலாம், அண்ட் நீங்கள் போகலாம், நீ என் கூட ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு வா பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஒரு சில நிமிஷங்களையே அவங்க ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டோன் கார்காயில் முன்னாடி நிற்கிறாங்க. ஹாரி வேறு யாரெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறான். மிஸ்ஸஸ் வீஸ்லிக்கு தெரிஞ்சால் ரான் அவங்க கொன்னே போட்டுடுவாங்க. ஹெர்மைனி எப்படி ஃபீல் பண்ணுவா, அவுல்ஸ் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா. அண்ட் அதுதான் சீமஸோட வெரி ஃபர்ஸ்ட் மீட்டிங். நெவில் கூட சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஃபிஸிங் விஸ்பி அப்படின்னு அம்ரித் சொல்லுறாங்க. உடனே அந்த ஸ்டான் கார்காயில் மூவ் ஆகுது. பின்னாடி இருந்த செவரு 2 ஓப்பன் ஆகுது. அதில் ஒரு சுழல் படிக்கட்டு இருக்குது. அதில் அவங்க ஏறி நடக்கிறாங்க. அந்த படிக்கட் முடிகிற இடத்துல ஒரு மரக்கதவு இருக்குது. அதில் கதவை தட்டாமலே அம்ரிஜ் திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. டம்பிள்டோரோட ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க. டம்பிள்டோர் அவங்க டெஸ்க்குக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. கார்னெலியஸ் ஃபட்ஜ் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கிங்ஸ்லி ஷாக்கிள் போல்ட்டு ஒரு விசார்டும் கதவுக்கு பக்கத்தில் காவல் காக்கிற மாதிரி நிற்கிறாங்க. மினிஸ்டருக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு பெரிய ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட்டோடையும் குவில்லோடையும் பர்சி வீஸ்லி எக்ஸைட்டடாக நிற்கிறான். டம்பிள்டோர் ரூமை சுற்றிலும் இருந்த போர்ட்ரேட்ஸில் இருந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஹெட் மிஸ்டர்ஸ் எல்லாரும் அலர்ட்டாக சீரியஸாக என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாரி உள்ளே வந்ததும் சிலர் போர்ட்ரேட்ஸ் அவங்களோட ஃப்ரேமை விட்டு பக்கத்து ஃப்ரேமில் இருக்கிற அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட போய் ஏதோ பேசுகிறாங்க. ஹாரி அவனோட கையை அம்ரஜோட பிடியிலிருந்து எடுக்கிறான். கார்னெலியஸ் ஃபட்ஜ் அவனை பார்த்து முறைக்கிறாரு. வெல் 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 அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஹாரி அவனால் எவ்வளோ முறைக்க முடியுமோ அவ்வளோ அவரை பார்த்து முறைக்கிறான். உள்ளுக்குள்ளே அவன் பயமாக இருந்தாலும் அவன் வெளியே கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். அவன் திரும்பவும் கிரிஃபிண்டர் டவரை நோக்கி போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு அம்ரித் சொல்லுறாங்க. அவங்களோட வாய்ஸில்
ஒரு இன்டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருந்ததா ஹாரிக்கு தோணுச்சு. அன்னைக்கு ப்ரொஃபஸர் ட்ரெலானியை என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்து வெளியே துரத்தி விடும்போது இருந்தது அதே மாதிரியான எக்ஸைட்மெண்ட். மால்ஃபாய் பையன் தான் இவனை பிடிச்சான் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஓ அப்படியா, வெல் வெல் பாட்டர், நீ இங்கே ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லுறாரு. ஹாரி டிஃபையண்ட்டாக எஸ் அப்படின்னு சொல்லலான்னு தான் நினச்சான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் டம்பிள்டோரை பார்க்குறான். டம்பிள்டோர் அவனை பார்க்கல, அவனுக்கு பின்னாடி எதையோ தான் பார்க்குறாரு. ஆனால் அவர் லைட்டாக அவரோட தலையை இங்கிட்டும் அங்கிட்டும் அசைச்ச மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அதனால் அவன் இல்லை அப்படின்னு மாற்றிடுறான். என்ன சொன்ன அப்படின்னு ஃபட்ஜ் திரும்பவும் கேட்குறாரு. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுறான். உனக்கு தெரியாதா நீ ஏன் இங்கே வந்தேனா அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஃபட்ஜ் ஹாரியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அம்ப்ரிட்ஜை பார்க்குறாரு. ஹாரி இந்த நேரத்தில் திரும்பவும் டம்பிள்டோரை பார்க்குறான். டம்பிள்டோர் கீழே இருக்கிற கார்பெட்டை பார்த்து லைட்டாக ஆமான்ற மாதிரி தலையை அசைக்கிறாரு. ஸோ நீ இங்கே ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு ஃபட்ஜ் கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அம்ப்ரிட்ஜ் ஏன் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு, இல்லை நீ ஏதாவது ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கானு உனக்கு தெரியாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸ்கூல் ரூல்ஸா? இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுறான். மினிஸ்ட்ரி டிகிரிஸா அப்படின்னு ஃபட்ஜ் கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஹாரியோட ஹார்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஃபட்ஜோட பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகிறத பார்க்குறதுக்கே இந்த பொய்யெல்லாம் சொல்லலாம் தான். ஆனால் இதிலேருந்து எப்படி அவன் தப்பிக்கிறதுன்னு அவனுக்கே தெரியலை. யாராவது அம்ப்ரிட்ஜ்க்கு டிஏவை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதோட லீடராக அவனோட ட்ரங்கை பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலை விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஸோ உனக்கு தெரியாது, அதாவது ஒரு இல்லீகல் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கூலுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு ஃபட்ஜ் கேட்குறாரு. தெரியாது அப்படின்னு ஹாரி ஆச்சரியப்படுற மாதிரி அவனோட முகத்தை வைக்க ட்ரை பண்ணுறான். ஹாரிக்கு பக்கத்தில் இருந்த அம்ப்ரிட்ஜ், நான் என்ன நினைக்கிறேன்னா மினிஸ்டர், நம்மளோட இன்ஃபார்மெண்ட்டை கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. எஸ் கூட்டிகிட்டு வாங்க, தேர் இஸ் நத்திங் லைக் அ குட் விட்னஸ் இல்லையா டம்பிள்டோர் அப்படின்னு கார்னெலியஸ் சொல்லுறாரு. உண்மைதான் கார்னெலியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. பல நிமிஷங்கள் அவங்க வெயிட் பண்ண மாதிரி ஹாரிக்கு தோணுச்சு. பின்னாடி இருக்க கதவு திறக்கிறத அவனுக்கு கேட்டுச்சு. அம்ப்ரிட்ஜ் ஜோவோட ஃப்ரெண்டான மரீட்டாவை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அவளோட கையை வச்சு அவளோட முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கா. அழாதம்மா, பயப்படாத அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. நீ சரியான விஷயத்தை தான் பண்ணியிருக்க, அவர் உன்னோட அம்மா கிட்ட நீ எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் அவகிட்ட சொல்லிக்கிட்டே நிமிர்ந்து மினிஸ்டரை பார்த்து, மரீட்டாவோட அம்மா தான் மினிஸ்டர், அவங்க மேடம் எச்கோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ளூ நெட்வொர்க் ஆஃபீஸ், அவங்க தான் ஹாக்வர்ட்ஸோட ஃபயர்ஸை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபட்ஜை பார்த்து சொல்லுறாங்க. நல்லது நல்லது, அம்மா மாதிரியே பொண்ணும். சரி, வெக்கப்படாதம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஓ மை காட் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. மரீட்டா அவளோட தலையை நிமிர்ந்து பார்க்குறா. உடனே ஃபட்ஜ் அவர் தள்ளி பின்னாடி போகிறாரு ஷாக்கில். மரீட்டா அழுதுகிட்டே அவளோட ட்ரெஸ்ஸால் அவளோட முகத்தை மூட ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஒரு செகண்ட் கேப்பில் எல்லாராலையும் அவளோட முகத்தில் என்ன ஆயிருக்குன்றத பார்க்க முடிஞ்சுது. அவளோட முகத்தில் பர்பிள் கலரில் பெரிய பெரிய பருவா ஒன்னொன்னோட ஒட்டி ஒரு வார்த்தையாக இருந்தது. ஸ்னீக் அப்படின்ற வார்த்தை அதில் எழுதியிருந்தது. ஸ்னீக்குக்கு அர்த்தம் கோழி சொல்லி. பருக்களை பற்றி இப்போ பயப்படாதம்மா, உன்னோட ட்ரெஸ்ஸை முகத்துலேருந்து எடுத்துட்டு மினிஸ்டர் கிட்ட சொல்லு அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் சொல்லுறாங்க. ஆனால் மரீட்டா திரும்பவும் அழுதுட்டு அவளோட தலையை ஆட்டுறா. ஓ வெரி வெல் யூ சீகல், நானே சொல்லுறேன் அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் சொல்லிட்டு, வெல் மினிஸ்டர், மிஸ் எச்காம் இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க டின்னருக்கு அப்புறம். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் 7th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு சீக்ரெட்டான ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ரூம்க்கு போனேன்னா எனக்கு சாதகமான விஷயத்தை நான் தெரிஞ்சுப்பேன்னு சொன்னா. நான் அவகிட்ட திரும்பவும் கேள்வி கேட்கும்போது அவள் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்க இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் தான் இந்த ஹெக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க மரீட்டாவோட ஃபேஸை காமிக்கிறாங்க. அவளோட முகத்தை என்னோட ரூமில் இருந்த கண்ணாடியில் பார்த்த இந்த பொண்ணு அதுக்கு மேலே எதையும் சொல்கிற நிலைமையில இல்லை, அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஃபட்ஜ் இப்போ மரீட்டாவை பார்த்துட்டு, வெல் நவ் நீ ரொம்ப தைரியமான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன் மை டியர். ப்ரொஃபஸர் ஆம்ப்ரிட்ஜ் கிட்ட வந்து சொன்னது நீ சரியான விஷயத்தை தான் பண்ணியிருக்க. இப்போது அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு நீ சொன்னா அதோட பர்பஸ் யார் அங்கே இருக்கா அப்படின்னு ஃபட்ஜ் கேட்குறாரு. ஆனால் மரீட்டா அதுக்கு மேலே பேசலை. அவளோட தலையை ஆட்டிட்டா. அவளோட கண்ணு ஃபுல்லாக கண்ணீரோட அங்கே நிற்கிறா.
இதுக்கு கவுண்டர் ஜிங்ஸ் எதுவும் இல்லையா, ஸோ அவ ஃப்ரீயாக பேச முடியாதா அப்படின்னு ஃபட்ஜ் அம்பிரிட்ஜை கேட்குறாரு. நான் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லுறாங்க. அந்த நேரத்தில் ஹெர்மைனியோட ஜிங்ஸிங் எபிலிட்டியை நினச்சி ஹாரிக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது.